ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைய நாள்ல பாராளுமன்றத்தில் ஒரு விசேட உரையாற்றியிருக்காரு. රටේ සුදුවෑන් බියක් තිබුණ නැද්ද මම අහනවා. අංකතහඩු නැති සුදුවෑන් වලින් වත්තේ තමන්ගේ ගේ කඩනවට විරුද්ධ උද්ඝෝෂණ කරපින අපේ අරගෙන ගියේ නැද්ද? இந்த விசேட உரையிலிருந்து நிறைய விஷயங்கள் இன்றைய நாள்ல ஊடகங்கள் முழுவதும் பேசப்படுது. அடுத்தடுத்து வரப்போற நடவடிக்கைகள், சில சட்ட மூலங்கள்ல கொண்டு வரப்போற திருத்தங்கள், ஊழல், போதைப் பொருள் என்று ஏராளமான விடயங்கள்ல புது புது தகவல்களை சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை சுருக்கமா பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான செய்தியையும் பார்க்க போறோம். අපි අනිවාර්යෙන් මේ මිලිච්ච ඝාතනයන් සහ මිලිච්ච අපරාධවලට රේව නීතිය ක්‍රියාත්මක කිරීම සඳහා බැඳී සිටින ආණ්ඩුවක් මේක. அரசாங்கம் ஊழலை ஒழிப்பதற்கு பெரிய அளவான முயற்சியை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள்லையும் இறங்கி இருக்காங்க. ஆனா இந்த பாதாள உலக குழுக்கள், ஊழல்வாதிகள் இவங்களுக்கு சார்பாக இவங்கட பக்கம் நிற்கின்றது இந்த இப்போது இருக்கின்ற எதிர்க்கட்சி. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் வெள்ளை வேன், இலக்க தகடுகள் இல்லாத வாகனங்கள் மூலமான பலதரப்பட்ட மிலச்சத்தரமான செயல்கள் ஈடுபடுத்தப்பட்டது. அதற்கு எதிராக இப்பொழுது அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இழைக்கப்பட்ட அத்தனை அநீதிகளுக்கும் இந்த அரசாங்கம் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியையும் விசாரணைகளையும் நடத்தி வருகிறது. யாராவது இப்போது இருக்கிற அதிகாரிகள் மீது அல்லது விசாரணை செய்கின்ற அதிகாரிகள் மீது அழுத்தம் கொடுக்க முயற்சி செய்கிறீர்கள் அல்லது அழுத்தம் கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இப்பவே அதை நிறுத்தி கொள்ளுங்க. எந்த அழுத்தம் வந்தாலும் விசாரணைகளோ அல்லது தடுப்பு காவல் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவதோ அல்லது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஊழலுக்கு எதிரான, போதைப் பொருளுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் நிறுத்தப்பட மாட்டாது என்பதை ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. எனவே அந்த பொறுப்பை எங்களுடைய அரசாங்கம் ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்து இப்பொழுது செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் வராது. அதற்கான இலக்கை நோக்கி இப்பொழுது அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் சொல்லியிருந்தாரு. பயங்கரவாத தடை சட்டம் இந்த வருஷ கடைசிக்குள்ள நீக்கப்படும். இல்ல, இன்னும் 2-3 மாசத்துக்குள்ளேயே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். அதற்கான அத்தனை வேலைகளும் நடந்து முடிந்திருக்கிறது. இதற்கு பதிலாக குற்றச்செயல்கள், அதாவது திட்டமிட்ட குற்றச்செயல்கள்ல ஈடுபடுபவர்களை கட்டுப்படுத்துறதுக்கும் அவர்களுக்கு தண்டனை வழங்குறதற்குமான ஒரு சட்டம், புதிய சட்டம் ஒன்று அமுல்படுத்தப்படும். அது இதற்கு பதிலாக கொண்டு வரப்பட போகுது. அதாவது முழுமையா இது பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து மாறி போதைப் பொருள் அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் ஈடுபடுவங்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சட்டமாக இது இருக்கும் அப்படின்றதையும் ஜனாதிபதி இன்றைய நாள்ல குறிப்பிட்டிருந்தாரு. எவருமே தப்ப முடியாது. வரலாற்றுல அதிகப்படியான போதைப் பொருட்களை கைப்பற்றியது எங்களுடைய அரசாங்கம் தான், இந்த அரசாங்கம் தான். கிட்டத்தட்ட 10 டன் அளவிலான போதைப் பொருட்களை கைப்பற்றி இருக்கிறோம். இன்னும் அதற்கான முயற்சிகள், இன்னும் அதற்கான பரிசோதனைகள், அதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் வெளியிட்டிருந்தாரு. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. கடந்த 10 வருஷங்கள்ல தான் இந்த போதைப் பொருள், இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் ஈடுபடுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. எனவே பாதாள உலக குழுக்கள் முதல் ஒருத்தர் 2 பேரு ஒரு சாதாரணமான வியாபாரத்தில் இருந்தாங்க. இப்பொழுது அவங்க ஒரு குழுவாக மாறி இருக்காங்க. இது கடந்த 10 வருஷத்துல நடந்த ஒரு அநியாயம் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருந்த அதே நேரத்துல இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு 23 சர்வதேச நோட்டீஸ் வழங்கப்பட்ட, சிகப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்ட குற்றவாளிகளை நாட்டுக்குள் கைது செய்து நாட்டுக்குள் அழைத்து வந்திருக்கிறோம். அது இந்த அரசாங்கத்தால முடிந்திருக்கிறது. அதோடு மக்கள் எங்களுக்கு வழங்கிய ஆணைக்கு இணங்க இந்த நாட்டை ஒரு நாகரிகமான நாடாக மாற்றுவது எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு அப்படின்ற தகவல்களை இன்றைய நாள்ல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை, விசேட உரையில குறிப்பிட்டிருந்தது. இதுதான் இன்று நாள் முழுவதும் அனைத்து ஊடகங்கள்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் பரவலாக பார்க்கின்ற செய்திகளாக இருக்கு. இந்த உரைக்கு பிறகு பிரதி அமைச்சர் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாரு. இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த வருஷத்துல மட்டும், அதாவது ஜனவரி 2026ஆம் ஆண்டு முதல் இப்பொழுது ஜூன் வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள 22,000 கோடி பெறுமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கலாம். 22,000 கோடி. රුපියල් බිලියන 226.9ක්
කෝටි 22,690ක් இந்த அளவுக்கு வளர்ச்சியை கண்டிருந்ததுக்கு நம்ம நாட்டுல இந்த போதைப் பொருள். எனவே இந்த போதைப் பொருள் தொடர்பான விடயங்கள்ல முற்றுமுழுதாக அழிப்பதே இதனுடைய நோக்கமாக இருக்கும் அப்படின்றதுதான் ஜனாதிபதியுடைய மிக முக்கியமான கருப்பொருளாக அவருடைய கருத்துக்கள்ல அதிகமாக இருந்தது. அதற்கு புதிய ஒரு சட்டமும் அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு புதிய சட்டமே கொண்டு வர போறாங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயமாக மேலதிக தகவலாக இருந்தது. இதோட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இதுவும் இன்று பரபரப்பா யாருமே எதிர்பார்க்காத அளவான ஒரு கைது நடவடிக்கையாக இன்று நடந்து முடிந்திருக்கிறது. இந்த விஷயம் இன்று பரவலா பார்க்கப்பட்ட செய்திகள்ல முக்கியமானது. முன்னாள் அமைச்சர், அதுவும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவருடைய மகன், அதோட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஹொரணை அமைப்பாளர் சஜித் அபேசிங்க, இவங்க 2 பேரும் இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால. என்ன காரணத்துக்காகன்னு சொன்னா, திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளியான கராக்கட்டா, இவர் இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இந்த போதைப் பொருள் தொடர்பான கடத்தல்கள் மூலமாக கைதாகி சிறையில் இருக்கிற ஒரு கைதி. கடந்த நாட்கள் அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டாரு. இவரை விடுதலை செய்வதற்கு அல்லது பிடிஐயிலிருந்து, பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்து மாற்றி வேறு ஒரு இடத்துக்கு மாற்றுவதற்கும் வேறு ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கும் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்குவதற்கு முயற்சி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேர்ல இவர்கள் இன்று நாள்ல கைதாகி இருக்காங்க. இது மட்டுமில்லாமல் கராக்கட்டா மனைவியிடமிருந்து 50 கோடி ரூபாய் லஞ்சமாக இவர்கள் பணம் கேட்டிருக்காங்க. அதுல முதல் கட்டமாக 20 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கை இன்றைய நாள்ல நடந்திருக்கு. இது ஒரு பெரிய முக்கியமான கைது நடவடிக்கையா பார்க்கப்படுது. ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்றத்தில் இவங்களை ஆஜர்படுத்தப்பட்ட போது விளக்க மறியல் காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதோட அமைச்சர், பிரதி அமைச்சர் இன்றைய நாள்ல அனில் ஜாந்த பாராளுமன்றத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நாம் அடிக்கடி பேசுற ஒரு விஷயம்தான். அதாவது 17,700 ரூபாய் என்ற ஒரு தொகையை வைத்துக்கொண்டு ஒரு தனிநபரால வாழ முடியாது, இலங்கையில நாட்டுல வாழ முடியாது. தொகை மதிப்பு திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற இந்த தகவலை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை இன்று நாள்ல பாராளுமன்றத்துல தெரிவித்திருக்காரு. இது இந்த தொகை மதிப்பு திணைக்களம் வெளியிடுகின்ற ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஒரு தகவலை வெளியிடுவாங்க. ஆனா யாருமே இதை பத்தி பேச மாட்டாங்க. இது பாராளுமன்றத்தில் இன்று நாள்ல பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பேசியிருந்தாரு. எனவே இது தொடர்பாக பல விமர்சனங்கள் எல்லார் மத்தியிலும் இருக்கு. இன்று அமைச்சர் பக்கமாகவும் இந்த தகவல் இன்றைய நாள்ல வெளியிடப்பட்டிருக்கிறது. அதோட இன்றைய நாள்ல கச்சா எண்ணெயோட விலை சர்வதேச ரீதியில மிகப்பெரிய அளவான ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட யுத்தத்தின் காரணமாக $110 முதல் $120 தாண்டி சென்ற கச்சா எண்ணெய் விலை $73 சரிந்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இருந்த அந்த தொகைக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. இப்பொழுது ஹோர்முஸ் கால்வாய் வழியாக கப்பல்கள் பயணம் செய்ய ஆரம்பிக்கப்பட்ட இந்த 2 நாட்கள்லேயே இந்த மாதிரி ஒரு பெரிய சரிவு இழந்திருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. வருகின்ற நாட்கள்ல இலங்கையிலேயும் எரிபொருள் விலையில மாற்றம் வரும்னு சொல்றாங்க. ஆனால் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சில நேரங்கள்ல அதிகரிக்காமல் விட வாய்ப்புகளும் இருக்கலாம் என்ற மாதிரி இப்போ சொல்லப்படுது. காரணம், இனி வாங்க போற எரிபொருட்கள் எல்லாமே இப்போது இருக்கிற புதிய விலையில வாங்க போறாங்க. ஆனா ஏற்கனவே பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆனா இதை எப்படி சமாளிக்க போறாங்க, இந்த விலை கட்டுப்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இன்னும் 2-3 நாட்கள்ல இது தெரிய வரும். கூட போகுதா இல்ல குறைய போதான்னு சொல்லி. இன்னமொரு கவலைக்குரிய செய்தி இன்றைய நாள்ல சர்வதேச ரீதியில இடம்பெற்றிருந்தது. வெனிசுலாவில் 2 அடுத்தடுத்து நில அதிர்வுகள் இடம்பெற்றதில் இதுவரைக்கும் 164 பேர் உயிரிழந்திருப்பதாக வெனிசுலா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது மிகப்பெரிய பாதிப்பு, அதோட சொத்து இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, நிறைய கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கிறது, இடிபாடுகளுக்கு நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. இதுவரைக்கும் 900க்கும் அதிகமானவங்க காயங்களோட மீட்கப்பட்டிருக்காங்க. ஆனால் உத்தியோகபூர்வமா இதுவரைக்கும் 164 பேர் உயிரிழந்ததாகத்தான் தகவல்கள் வெளியாக இருக்கு. இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.